நவோதயா பள்ளி விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை கொண்டு வருவதற்கு ஏதாவது நடவடிக்கை இருக்கு? உறுதியாக தேவையிருந்து அதையும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க உறுதியளிக்கிறோம். வர ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரம் எல்லா 236 கூட்டணியை சேர்ந்த அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக, பாஜக, பாமக மற்றும் தலைமை கட்சிகள் அனைவருக்கும் முடிந்த அளவு நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வோம். நானும் அவரும் சேர்ந்த தஞ்சாவூர் மற்றும் ஆண்டிப்பட்டியில பிரச்சாரம் செய்யலான்னு ஒரு முதல் கட்டமாக ஒரு திட்டம் இருக்கிறது. முயற்சி செய்து கொண்டு வருவோம். யார் தலைவர் காலத்துல தேவையில்லை அப்படின்னு கிடைச்சாரு. இப்ப தேவை இருக்கு. நிறைய வல்லுநர்கள் எல்லாருமே அசம்பிளியிலிருந்து வர முடியாது. எப்படி ராஜ்யசபா இருக்கிற மாதிரி தேவை இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால அதை கொண்டு வரணும் என்கிற முயற்சியை நாங்கள் உறுதியாக செய்வோம். பயணம் செஞ்சவங்க மாற்று கட்சியில போயிருக்காங்க, சிலர் முடிவு அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாருங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றதுதான் காரணமா? அவங்க என்ன சொன்னாங்க? வேற என்ன இருக்கும்? அதெல்லாம் சும்மா அதாவது அது ஒருத்தவங்க கட்சியை விட்டு அது திமுகவுக்கு போன பிறகு அவர்கள் சொல்வது நீங்க அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. உண்மையே நாங்கள் எங்களுக்கு தேவை அதிகமாக இருந்தது. குறைந்தது ஒரு 16 பேருக்கு நாங்கள் வாய்ப்பை பெற்று தர வேண்டும் என்ற முயற்சியில் தான் இருந்தேன். அதில் ஒரு சிலருக்கு முடியவில்லை. இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல 3 தொகுதிகளை நாங்க கேட்டோம். ஏன்னா 40,000 ஓட்டுக்கு மேல் பெற்றிருக்காங்க, 40,000 ஓட்டு வரை பெற்றிருக்கிறாரு. அது மாதிரி அண்ணன் ரெங்கசாமிக்கும் நாங்கள் கேட்டோம். ஆனால் அந்த தொகுதி அவர்கள் கட்சிக்கு முன்னாள் அமைச்சர் மறைந்த துரைக்கண்ணு அவர்களின் மகனுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டோம் என்று சொன்னார். இன்னொன்னு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொன்ன பொழுது இப்பொழுது எந்தெந்த தொகுதியில அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அந்த தொகுதியில உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் மெஜாரிட்டி கேட்டோம். ஆனா அண்ணன் ரெங்கசாமி அவர்கள் இதுல பாபநாசம் தொகுதியில தான் நான் போட்டியிடணும், போன முறை போட்டிட்டேன்னு சொல்லி கேட்டா அவரால் கொடுக்க முடியாமல் போனது. தம்பி வேலு கார்த்திகேயனும் அண்ணன் ரெங்கசாமி அவர்களும் உறவினர்கள். இவர் அந்த தொகுதியை அவருக்கு பக்கத்து தொகுதி தானே நீங்க அங்க அவர் தான் அந்த பகுதியில் நீண்ட நாள் அரசியலில் இருப்பவர். இந்த அம்மா காலத்திலே திருவையாறு தொகுதியில் அவர் ஒரு முறை அறிவிக்கப்பட்ட பிறகு மாற்றப்பட்டார். இவர் அங்கே அறிவித்த உடனே அந்த மானை இங்கே நாங்கள் அதுதான் கிடைச்சின்னு சொன்னப்ப இவர் அவருக்கு பெருந்தன்மையாக நீங்கள் போட்டியிடுங்கள் என்று அவருக்கு எனது முன்னாடியே அவர் விட்டுக் கொடுத்தார். நான் கூட கேட்கல, அவரே விட்டுக் கொடுத்தார். ஆனால் அவர் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார். இருந்தாலும் பாத்துக்குவோம், அறிவிக்கிறது இன்னும் 2-3 நாள் இருக்கு, வாங்க பேசிக்கோன்னு சொன்னேன். அதுக்குள்ளார அவர் ஏதோ காரணத்தினால போய் திமுக செஞ்சார். வருத்தம் அளிக்கிறது. அதுபோல சோளிங்கர், திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு நாங்கள் கடுமையான முயற்சி செய்தோம். அது அவர்களுக்கே தெரியும். பட் அது பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையினால அண்ணன் இபிஎஸ் அவர்களால் எங்களுக்கு கொடுக்க முடியல. அதனாலதான் அவர் திருப்பத்தூர் தொகுதியை அதே போன்ற தொகுதியை கொடுத்து பார்த்திபனை அங்கே கூட நிற்க சொல்லுங்கள். தம்பி ஞானசேகரன் அவர் வீட்டுக்கு கூட சென்று இங்கே போட்டியிடுங்கள் என்று சொன்னார். அவர் கூட எப்பயுமே இடைப்பெரிய நண்பராக இருப்பார். எப்படி இவர் அவரும் மாமா மாப்பிள்ளைங்கிற உறவுல இருப்பாங்களோ அது மாதிரி இருந்ததுதான். பட் அவங்க கோய்த்துட்டு 1000 சொல்லுவாங்க. யாரு இப்ப கூட வர்றப்ப சில பேரை கூப்பிட்டு பேசித்தான் மேல பேசித்தான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். எல்லாம் எனது நண்பர்களை தாண்டி எனது உறவினர்களாகத்தான் நான் கட்சியில் உள்ளவங்களை பார்க்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் 16 தொகுதிகள் எப்படி வாங்க வேண்டும் என்கிற முயற்சியில் இருந்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 11 கூட்டணியில அவங்க 11 தொகுதிகள் ஒதுக்கிய பிறகு இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு 10 தொகுதிகள் நாங்கள் கேட்ட தொகுதிகள் தான் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கே தெரியும். 11வது தொகுதி கூட இவர் ராஜசேகர் அவர்கள் கடந்த முறை மணச்சநல்லூர்ல போட்டிட்டார். அவர் முன்ன முசிறியத்துல இருந்தார் முசிறி தொகுதியில. ஆனா கடந்த 21ல மணச்சநல்லூர்ல போட்டிட்டாரு. அதனால அவங்க அந்த தொகுதியை யாருக்கோ நாங்கள் ஏற்கனவே அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கிறதுனால மணச்சநல்லூர்ல தான் அவர் நின்னார். அதை பார்த்து தான் மணச்சநல்லூர் கொடுத்தாரு. பட் இவர் அதை விட எனக்கு திருச்சி மேற்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டார். அதனாலதான் சொன்ன 99.5% நாங்க கேட்ட தொகுதிகளில் இருந்துதான் கிடைச்சிருக்கு. உண்மையிலே எனக்கு வருத்தளிக்குது அண்ணன் ரங்கசாமி அவர்களுக்கோ
தம்பி பார்த்திபன் அவர்களுக்கோ, திருப்பூர் சகோதரர் கோதண்டபாணி அவர்களுக்கோ, அரூர் முருகன் அவர்களுக்கோ என்னால் பெற முடியாமல் போனது. அதுபோல இன்னும் சில கட்சியின் முன்னோடிகளாக அந்தந்த பகுதியில் பணியாற்றுபவர்களுக்கு இப்ப டி கே ராஜேந்திரன் தருமபுரியில, அது மாதிரி எங்கள் கழக பொருளாளர் SK செல்வம் அவர்களுக்கு, இதுபோல திருப்பூர் விசாலாட்சி அவர்களுக்கு, இதுபோல சுகுமார் அவர்களுக்கு கோவை மண்டலத்தில், அது மாதிரி சாத்தூர் தொகுதி அதுல வந்து எங்களுக்கு நல்ல வேட்பாங்க நண்பர் நயினார் நாகேந்திரன் பாஜக போட்டியிடுறதுனால அதுல போட்டியிட முடியாமல் போனது. தம்பி டேவிட் அண்ணாதுரை, மேலூர் சாமியின் பையன் இருக்கார் ஆசையன், இது போல நாங்க கேட்ட தொகுதியில் நான் வந்து சொல்றேன் 30 தொகுதிகள்கிட்ட நாங்க அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். அதுல 11 தொகுதிகள் கிடைத்தது. அதுல 10 தொகுதி வந்து நாங்க கேட்ட தொகுதியில் தான் கிடைச்சிருக்கு. அதனால யாரையும் நாம் வந்து குறை சொல்லிடக்கூடாது. அவர்கள் கிடைக்கவில்லை, கடுமையாக முயற்சி செய்தோம் என்பது அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் என்னோட தலைமை கழகம் வந்துவிட்டு தான் அன்னைக்கு சென்றார்கள். அதுக்கு பிறகு என்ன நடந்ததோ, அவர்களுக்கு என்ன கோபதாபமோ அது ஒரு முடிவெடுத்திருக்கார்கள். ஒன்னே ஒன்று சொல்ல, எனது பழைய நண்பர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க்கை என்பதுதான் எனது சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றாக அண்ணன் தம்பிகளாக கடந்த 9 ஆண்டுகள் என்னோடு பயணித்தவர்கள். அவர்கள் வருத்தத்திலையும் கோபத்திலையும் எது பேசினாலும் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஏன்னா ஒரு காலத்தை திரும்பி அவர்கள் எங்களோடு வருவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு நன்றாகவே இருக்கு. தனி அணியா செயல்படுறாங்க. அவங்க செயல்படுறதுனால நம்மளுடைய வேட்பாளர்கள் 11 பேருடைய வெற்றி பாதிக்கும் நினைக்கிறீங்களா? கேளுங்களேன், இந்த காமராஜர் கேளுங்க, இந்த சண்முகன் டாக்டர், உங்க வெற்றி பாதிக்கும். வேற ஏதாவது புது வேட்பாளர் வர்றதுனால என்ன வேறு என்ன நீங்க சொல்லுங்க. எங்க நீ சொல்லுப்பா, எந்திரிச்சு சொல்லு. ஒட்டப்படாத எம்எல்ஏ இருக்காரு, எங்க பேர் போய் சொல்லு, ஏழுமலை சொல்லுங்க. எங்களுக்கும் திமுக அன்னைக்கு தான் போட்டி, மற்ற கட்சிகள் போட்டியிடலாம், பட் அது எங்களது வெற்றி வாய்ப்பை பாதிக்காது என்பதுதான் எல்லோருடைய கருத்து. அதான் திருப்பூர் விசாலத்துக்கு கேட்டப்பா அவர்களால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அது போல எங்க கழகத்தில் ஆரம்பிச்ச முன்னாள் மேயர் ஷாருபாலா தொண்டைமான் அவர்களுக்கு கேட்டோம். ஒரு கூட்டணியில நாங்க வந்து உங்களுக்கு தெரியும், எதிரும் புதிருமாக இருந்துவிட்டு நாங்கள் ஒன்றாகி போறப்ப சுமூகமாக அந்த கூட்டணி முடிந்து அம்மாவின் 21 நாங்க தனித்து நின்றோம். அதனால அம்மாவின் ஆட்சி வர முடியாமல் போனது. அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்கு. அதனால இந்த முறை நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதிமுகவும் அமமுகவும் கடந்த 8 ஆண்டுகள் எங்களுக்குள்ள இருந்த பங்காளி சண்டையை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நட்புணர்வோடு ஒன்றிணைக்கிறோம். அதுல வந்து அது சுமூகமாக முடிய வேண்டும் என்பதற்காக பாஜக டெல்லி தலைவர்கள், குறிப்பாக உள்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அதை ஃபாலோ செய்து எங்களுக்கு தொகுதிகளை பெற்றுத் தந்தார். நீங்க உடனே எல்லாம் டெல்லிக்கு போறீங்கன்னு அப்படி இல்லை. ஒன்று சுமூகமாக முடிவதற்கு எங்களை யார் இந்த கூட்டணியை கொண்டு வந்தார்களோ அவர்கள் அதை அக்கறையோடு 2 பேரிடம் பேசி எங்களுக்கு சுமூகமாக முறையில் தொகுதிகளை பெற்றுத் தந்தார்கள். நானே இப்ப சொல்றேன், நான் கேட்டதுல 90%, 99.5 இவர் வந்து இதை கேட்டதை வச்சு கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல நீங்க என்ன குறை சொல்ல முடியும்? இன்னும் 4-5 தொகுதி கேட்டு பார்த்தோம். அதுக்காக கூட்டணியில போய் நம்ம சண்டை போடுற டைப் நாங்க கிடையாது. கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதனால சுமூகமாக முடியும். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா ஞானசேகரன் கைது செய்திருக்காங்க. இந்த நிலையில் வந்து அங்க படிக்கக்கூடிய மேலும் ஒரு மாணவி வந்து பாலியல் துறை கொடுத்த பேராசிரியர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அங்க போய் நடத்திய விசாரணை மேலும் 4 பெண்கள் வந்து அந்த பேராசிரியர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த காலத்துல வந்து வேல்யூஸ் எல்லாம் குறைஞ்சு போயிருக்கு. வேலையே பயிர மாதிரி நாமெல்லாம் பெரிதும் மதிக்கின்ற குருன்னு நினைக்கிற ஆசிரியர்களே, பேராசிரியர்களே இப்படி பேராபத்துல நம்மளை தள்ளுறாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? இது மாதிரி உள்ளவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். இது ஜனநாயக நாடு. இது மாதிரி உள்ளவர்களை கடுமையா தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனா வந்து நிறைய பேர் கிளம்பிடுவாங்க தூக்கு தண்டனை கூடாதுன்னு. ஆனா யாராவது சில பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் இந்த கஞ்சா, ஹெராயின் போன்ற கடுமையான போதைப் பொருட்கள் இளைஞர்களையும் மாணவர்களையும் பாதிக்குது. அதனாலதான் நிறைய சண்டை சச்சரவுகள், சமூக விரோத செயல்கள், கொலைகள், மாணவிகள் பள்ளிக்கு செல்பவர்கள், பச்சிளம் குழந்தைகள், வயது முதிர்ந்த மூதாட்டிகள். நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்க, என்னையா அந்த பொண்ணு அப்படி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கு, அதனால அப்படி நடந்துக்கிட்டாருன்னு கூட சில பேர் அவங்களுக்கு வக்காலத்துவாங்க. 2 வயது பச்சிளம் குழந்தையை பார்த்து ஒருத்தருக்கு அது மாதிரி தோணுச்சுன்னா அவனெல்லாம் நிக்க வச்சு சுடணும்.
எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இதெல்லாம் நடவடிக்கை வேற இருந்திருக்கு. நான் வந்து ஒரு இதா பேசுறேன்னு நினைக்காதீங்க. சில வேளைகளில் சில இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும், கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் இவர்கள் திருந்துவார்கள். அது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கடுமையான தண்டனைகளை அரசாங்கம், நான் மத்திய அரசாங்கத்திலே கோரிக்கை வைக்க போறேன். அவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான் ஒரே தீர்வாக இருக்கும். ஏற்கனவே கருதிச்சு நிர்பயா வழக்கில் இன்னும் சீக்கிரமாக சட்டத்தின்படி அவர்கள் நடத்தி அவர்களை எல்லாம் இது போல ஒரு இந்தியா முழுவதும் ஒரு 10 நடவடிக்கைகள் எடுத்தா ஒரு வேலை பயப்படலாம். ஆமா ஆமா, குக்கர் சின்னத்துல தான் போட்டிடுறாங்க. என்ன டிஆர் ராஜா தொகுதி மன்னார்குடியில போன ட்ரிப் நீங்க அதிமுகவும் நாங்களும் வாங்கிய ஓட்டுகளை கூட்டினா நாங்க வெற்றி பெற்றுருவோம். அதே மாதிரி காரைக்குடியும் அதே நிலைமை தான். இப்ப வந்து இவரும் நல்ல அனுபவமிக்கவர். அவங்களுக்கு எங்களை விட பணபலம் இருக்கு, அதான சொல்றீங்க. அந்த முறை நாங்கள் சரியாக கையாண்டு முறியடிப்போம். மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். நீங்க இதை வேற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க. 3 அமைச்சர்கள் எல்லாம் என்ன பயத்தில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதான் உண்மை. தேர்தல் முடிவு வரப்ப தெரியும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே திமுகவுக்கு எதிராக அமைதி புரட்சியாகத்தான் செய்வார்கள். இந்த முறையும் 2001 போல 2011 போல மாபெரும் அமைதி புரட்சி நடந்து, அது பெண்கள், இவர்கள் எந்த பெண்களை குறிவைத்து 5000 கொடுக்கிறாங்களோ அந்த பெண்கள் அவங்க வீட்டு குழந்தைகள் தான் இன்றைக்கு ரோட்ல கூட போக முடியல, வெளியில போக முடியல. அவங்க வீட்டு பையன்கள் பள்ளிக்கு போறதே பயமா இருக்கு, வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அனுப்புறாங்க. முன்னெல்லாம் பெண் குழந்தைகளை பாதுகாக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆண் குழந்தைகளையும் வெளியில இருப்பதற்கே பயப்படுகின்ற அளவுக்கு போதை மருந்து கலாச்சாரம், இளம் பிஞ்சுகளை அவர்கள் அதுல பலியாகிடுவாங்க பயம் இருக்கு. இது போல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இது போல தேர்தல் வாக்குறுதிகள்ல 85% நிறைவேற்றாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் மத்திய அரசை வந்து எல்லாத்துக்கும் குறை சொல்கிறார்கள். பாஜகவை காட்டி மிரட்டி பார்க்கிறார்கள். அது இந்த முறை நடக்காது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு நேசக்கரம் நீட்டி உதவி செய்வது இந்தியா, மாண்புமிகு பிரதமர். இன்றைக்கு அந்த ஹார்மோஸ் நீரிணையே இந்தியாவுக்கு சுதந்திரமாக நமது கப்பல்கள் வருவதற்கு ஈரான் அனுமதித்திருக்கின்றால் அது ஒரு இஸ்லாமிய நாடு. இந்தியாவிற்கு அனுமதித்திருக்கின்றால் இந்தியாவின் அரசாங்கத்தின் மீது அவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பது தெரியும். இவங்க திமுக போல சில கட்சிகள் சும்மா இங்க உள்ள இஸ்லாமிய சொந்தங்களை பயமுத்துறாங்க. அவர்களுக்கும் தெரியும் இப்ப அந்த யுத்தத்தில் இந்தியா எவ்வளவு நடுநிலை வசிக்குது. இப்ப இந்த ரம்ஜான் நோன்பு எனக்கு தெரிந்து இந்தியாவில் தான் நிம்மதியாக இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டாட முடிஞ்சது. மற்ற பகுதிகளெல்லாம் எவ்வளவு நமக்கே எவ்வளவு மன கஷ்டங்கள் இருக்கு. அதனால நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். அந்த கூட்டணியில் இருப்பதற்காக சொல்லவில்லை. பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த இந்த 12 ஆண்டுகளில யாரையும் அவர்கள் பாதிக்கவில்லை. வளர்ச்சி தான் அங்க நடக்கிறது, பாதுகாப்பு தான் அதிகமாக இருக்கிறது. லீடர்ஸ் எல்லாரும் வந்து இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்துல சொல்றாரு, இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் எல்லாம் இருந்துச்சு எங்களோட ரெஜியூம்ல. ஆனா வந்து இப்ப லா அண்ட் ஆர்டர் நல்லா இல்ல அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா உங்களுக்கு தூத்துக்குடி மேட்டரை டிவில பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இல்லைங்க, இது வந்து அவர் தூத்துக்குடி மேட்டர் அதுல ஒன்னும் அரசாங்கத்து மேல அவங்க அந்த நீதியரசர் ஆணையத்திலே ஒன்னு சொல்லி இவர் அதில் ஈடுபட்ட குற்றச்சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு ப்ரமோஷனே இந்த ஆட்சியில தான் கொடுக்கப்பட்டது. அதனால அவர்கள் தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக ஒன்று பேசுவாங்க. வந்து இதுவரை இந்திய நாட்டில் குறிப்பா சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு காட்டாட்சி, மோசமான ஆட்சி, ஒரு குடும்பத்தின் பிடியில இந்த ஆட்சி மாட்டிக்கொண்டு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் தவிக்கிறார்கள். ஒரு வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை வெளியில இருப்பதே தாய்மார்கள் பயப்படுறாங்க. அதான் உண்மை. இதை வந்து மாற்றணும்னா அம்மாவின் ஆட்சி வந்தாதான் முடியும். அதனால்தான் சொல்கிறேன், இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நார்மல் லைஃபுக்கு பயம் இல்லாமல் வாழ்வதற்கு நீ யார் உயிருக்கு இன்றைக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு இவர்கள் என்னதான் பணபலத்தோட செயல்பட்டாலும் அதை உறுதியாக நாங்கள் முறியடிப்போம். முதலமைச்சருக்கு பயம் இருக்கிறதுனாலதான் போற வர்ற ரோட்ல போற வர்றவங்க, ஸ்விக்கியில சர்வீஸ் பண்ண வந்தவங்க இருந்து பிடிச்சி கூட்டணி சேர்த்து 26 கட்சின்னு பெருமை பேசிக்கிறார். பயம்
நாங்க பஞ்சபாண்டவர் கூட்டணி, அது துரியோதன கூட்டணி, நாங்கள் தான் வெல்ல போகிறோம். இதற்கு மேல இதுல சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. தேர்தல் முடிந்த பிறகு பார்க்க போகிறோம். 100 தொகுதி பங்கீடை பத்தி நான் பேசுவதற்கு ஒண்ணு அதை பத்தி சொல்றதில்லை. அது உறுதியாக தோக்க போற கூட்டணி 26 56 கட்சி இருந்தாலும் தோக்க போற கூட்டணி உறுதியாக வெற்றி பெற போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் ஆட்சி அமைக்கும். அப்படியெல்லாம் அப்படி இல்லை. இல்ல 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 அவங்க ஏதாவது பணத்துவாங்க. அதுக்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே இருந்தவர்கள் அந்த கூட்டணியில் நிற்கிறாங்க. திமுக பணத்துறதுக்கெல்லாம் நீங்க இது பெருசா எடுத்துக்க வேணாம். இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அது யார் எந்தெந்த கூட்டணி இருக்காங்களோ அந்த சின்னத்தில் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா சகோதரர் ஏசிஎஸ் அவர்கள் ஒரு தொகுதியில பாஜகலையும் ஒரு தொகுதியில ஏடிபிக்கலையும் நிற்கிறாரு. அதாவது அந்த கட்சியின் விருப்பம். கட்சியின் விருப்பம். தமாக ஐயா அவர்கள், வாசனையா அவர்கள் விருப்பப்பட்ட அந்த தொகுதியில போய் நிற்கிறாரு. இதுல ஒண்ணும் யாருக்கும் அந்த அழுத்தமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 2021 சட்டமன்ற தேர்தலில் சார்ஜ் ஷீட்டை தூக்கி போட்டு டிவி கமல்ஹாசன் இப்போ திமுகவோட கூட்டணி எம்பி பதவி வாங்கிட்டு நல்ல அவர் இதே கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு தான் அந்த கேள்வி நீங்க கேட்டது கொஞ்சம் வேகமா கேளுங்க. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடல, ஆனா நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் திமுகவுக்கு. ஆமா, அதாவது மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கப்பட்ட போது யாருக்கு எதிராக அவங்க ஆரம்பிச்சிட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே திரு கமலஹாசன் அவர்கள் மீது எனக்கு நல்ல மரியாதை உண்டு. அதனால அவரை பத்தி நான் பேச விரும்பல. ஆனால் அவர்கள் இன்றைக்கு டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை நீங்க என்னன்னு சொல்றீங்க? அது அழுத்தம் தானே. அதனால வேணான்ட்டாங்க. அவருக்கு தொகுதி கிடைக்கல. எங்க இதுல யாருக்கும் அந்த மாதிரி அழுத்தம் கிடையாது. மதிமுக சொல்லி இருக்குது, சில சிரிப்பா சில அழுவா, நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம். எப்படி நீங்க பாருங்க? பெரியவர் வைகோ மேல மிகுந்த மரியாதை உண்டு. அவர் பேசுவதற்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு வயது இல்ல, அனுபவம் இல்ல. சார், இப்ப டிவிக்கு தொடர்ச்சியா தேர்தல் அதிகாரிகள் அனுமதி கொடுக்கறதுல பிரச்சாரத்துக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க இன்னமும் கூட திமுகவுக்கு சாதகமான சில அதிகாரிகள் செயல்படுவதா? தேர்தல் ஆணையம் இப்ப தேர்தல் ஆணையத்து கையில தான் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு. அதுல என்னதான் காவல்துறையை வைத்து சொன்னாலும் தேர்தல் அதிகாரிகள் தானே முடிவு எடுக்கணும். அதை போய் நம்ம கான்ட்ரோவர்சியா சொல்ல முடியாது. பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல திடீர்னு பள்ளம் தோண்டிட்டாங்க, அது எதை வேணாலும் நம்ம காரணம் சொல்லலாம். அது சரியா தெரியாம நான் பதில் சொல்லக்கூடாது. இது ஏதோ ஆட்சியாளர்களுக்கு ஆதரவா சொல்லல. எனக்கு தெரியாத விஷயத்த நான் போய் பதில் சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் நேற்று ஜோதிமணி அவர்கள் நீங்க பாத்துக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? காங்கிரசும் திமுகவும் அவர்களுக்குள்ள தொகுதி பங்கீடு முடிவதற்குள்ளார பாண்டிச்சேரியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதை பத்தி யாரும் கேட்கல. கொள்கை கூட்டணிங்கிறாங்க. நீங்க பாண்டிச்சேரியில் அந்த கொள்கையெல்லாம் காத்துல பறந்துட்டு உறுதியாக அந்த கூட்டணி இந்த முறை தோற்க போவது உறுதி.